மாநில அரசு நிறைவேற்றி அனுப்பும் மசோதாக்களுக்கு ஆளுநர் முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் கண்டிப்புடன் தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அனுப்பிய பல்வேறு மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் கிடப்பில் போட்டுள்ள ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தபோது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சரமாரி கேள்விகள் எழுப்பி ஆளுநர் இன்று பதிலளிக்க உத்தரவிட்டனர். வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது ஆளுநர் எதுவும் விளக்கமளிக்காமல் மசோதாவை திரும்ப அனுப்பினால் அவர் மனதில் என்ன இருக்கிறது என்பது எப்படி தெரியும்? சம்பந்தப்பட்ட மசோதாவில் என்ன மாற்றம் செய்ய வேண்டும் என்பதை அவர் தெரிவிக்கவில்லை என்றால் அரசுக்கு எப்படி தெரியும்? நீதிபதிகள் சரமாரியாக கேள்வி எழுப்பினர். அப்போது துணைவேந்தர் நியமனத்தில் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த நடைமுறை மத்திய சட்ட விதிமுறைகளுக்கு எதிராக உள்ளதால் அதற்கு ஆளுநர் எவ்வாறு ஒப்புதல் அளிப்பார் என்று ஆளுநர் தரப்பில் வாதிடப்பட்டது. அரசியலமைப்பு பிரிவு 200 விதி 1 கீழ் ஆளுநர் முடிவெடுத்தே ஆக வேண்டும் என்று கூறுவது பிரிவு 200 முரணாக திரித்து கூறுவதாகும் என்றும் ஆளுநர் தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. அப்போது நீதிபதிகள் ஆளுநர் அரசுக்கு முட்டுக்கட்டையாக உள்ளார், மசோதா விவகாரத்தில் ஆளுநர் முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடாது என்று கண்டிப்புடன் தெரிவித்தனர். பின்னர் வழக்கு விசாரணையை வரும் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர்.